Friends, welcome to Karthik King Motors. ஒரு புது XUV 700 டீசல் ஆட்டோமேட்டிக் வண்டி வேணுமா? நம்மகிட்ட தாராளமாக வந்து எடுத்துக்கலாங்க. வெறும் 39,000 கிலோமீட்டர் மட்டுமே ஓடி இருக்குங்க. நம்ம வண்டி பார்த்துட்டீங்கன்னா மகேந்திரா XUV 700 AXL 7ங்க. டீசல் ஆட்டோமேட்டிக்ங்க. டாப் அண்ட் மாடலுங்க. ஒன்றும் கம்பெனி வாரண்டியே 6 மந்த்துக்கு இருக்குதுங்க. அதுவும் எக்ஸ்டெண்டட் வாரண்டி அவனும் 2 இயர்ஸ் போட்டுக்கலாம். இன்ஜின் வாரண்டி அவனும் 60,000 கிலோமீட்டருக்கு இருக்குங்க. லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பருங்க. சிங்கிள் ஓனர் 39,000 கிலோமீட்டர் ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் இருக்காடுங்க. இந்த வண்டிக்கு பார்த்துட்டீங்கன்னா அடாஸ் ஃபீச்சர்ஸ் வந்துருங்க. ஆட்டோமேட்டிக் பிரேக்கிங் சிஸ்டம் வந்துருங்க உங்களுக்கு. அது போக உங்களுக்கு ஆட்டோ லேன் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்துருங்க உங்களுக்கு. அடாப்டிவ் க்ரூஸ் டிரைவ் மோடும் வந்துருங்க உங்களுக்கு. இல்லாத ஃபீச்சர்ஸே இல்லைங்க. சிங்கிள் ஓனர்ஷிப் கூடங்க. வாங்க வண்டி ஓவராலாக பார்த்துடலாங்க. வண்டியோட ஃப்ரண்ட் வியூ பாருங்க, ரொம்ப மாசிவாக எவ்வளோ அழகா இருக்குதுன்னு பாருங்க. நல்லா மாசிவான கிரில் வந்துருங்க உங்களுக்கு. அடாப்டிவ் ப்ரொஜெக்ட் லைட்ஸ் ஹெட்லைட்ஸ் வந்துருங்க உங்களுக்கு. இது வந்து அடாப்டிவ் ஹெட்லைட்னு ஏன் சொல்கிறேன்னா, உங்களுக்கு கிலோமீட்டர் வந்து 80 கிலோமீட்டருக்கு மேலே ஸ்பீடாக போனோன்னா நல்லா லாங்காக லைட் கொடுக்குங்க. நல்லா பவர்ஃபுல்லாக இருக்குங்க. அதுக்கு கீழே போனீங்கன்னா லைட் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அதுவே அட்ஜஸ்ட் ஆகிங்க. அதான் அடாப்டிவ் சொன்னாங்க. உங்களுக்கு 18 இன்ச் அலாய் வீல் வந்துருங்க. டயர் பார்த்தீங்கன்னா MRF வாண்டர் டயர் வந்திருக்குங்க உங்களுக்கு. இது 80,000 கிலோமீட்டருக்கு டயர் நம்ம சேஞ்ச் பண்ணவே வேண்டியது இல்லைங்க. வெறும் 39,000 கிலோமீட்டர் மட்டுமே ஓடி இருக்கும். ஒன்றும் 40,000 கிலோமீட்டருக்கு நீங்கள் டயர் பற்றி யோசிக்கவே வேண்டியது இல்லைங்க. கம்பெனியோட அலாய் வீல் வந்துருங்க. எந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்க்ராட்சு டென்ட்டு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாதுங்க. ஒரு புது வண்டி ஷோரூமில் நீங்கள் பார்க்குற அதே வண்டி தாங்க நம்ம நிறுத்தி வச்சுருக்கோங்க. வாங்க வண்டியோட இன்டீரியர்ஸ் எல்லாம் பார்த்துடலாங்க. டோர் பார்த்துட்டிங்கன்னா இப்படி தாங்க ஓப்பன் பண்ணணும் பாருங்க. இன்டீரியர்ஸ் பாருங்க. இந்த ஸ்விட்சஸ் பார்த்துட்டிங்கன்னா பென்ஸில் வர மாதிரியே வந்து இருக்குதுங்க. 6 வே மோட்டரைஸ்டு அட்ஜஸ்டபிள் சீட்ஸுங்க வித் 6 மெமரியோட இருக்குதுங்க. ஆட்டோ ஃபோல்டிங் சைட் மிரர்ஸ், பவர் விண்டோஸ், பவர் ஸ்டேரிங் அனைத்து ஃபீச்சர்ஸும் வந்துருங்க. பென்ஸில் வர மாதிரியா நல்ல லம்பா சப்போர்ட்டும் வந்துருங்க உங்களுக்கு. நல்ல குவாலிட்டியான லெதர் சீட் வந்துருங்க உங்களுக்கு. பேனோரமிக் சன்ரூஃப் வந்துருங்க. நல்லா ஹியூஜாக இருக்குங்க. 8 ஏர் பேக் வந்துருங்க. ABS பிரேக்கிங் சிஸ்டம் வந்துருங்க உங்களுக்கு. இதில் நல்லா லக்ஸூரியான இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் வந்துருங்க. எவ்வளோ லென்த்தாக இருக்குதுன்னு பாருங்க. வண்டியை ரொம்ப ஹியூஜ் டிஸ்பிளேங்க. அழகா இருக்கு பார்க்குறக்கே உங்களுக்கு. டோட்டல் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஆண்ட்ராய்டு ஆட்டோ வந்துருங்க. ஆப்பிள் கேர் பிளே வந்துருங்க உங்களுக்கு. இல்லை காரோட அனைத்து செட்டிங் இதுலேயே நம்ம பண்ணிக்கலாங்க. இதில் விட உங்களுக்கு சேஃப்டியான ஃபீச்சர்ஸ் எதுலையுமே வராதுங்க. அந்த அடாஸில் பாருங்க, அடாப்டிவ் க்ரூஸ் டிரைவுங்க, ஆட்டோ எமர்ஜென்சி பிரேக்கிங்க, லேண்ட் கீப் அசிஸ்டன்ட்டுங்க, ஸ்மார்ட் பைலட் அசிஸ்டன்ட்டுங்க, ஹை பீம் அசிஸ்டன்ட்டுங்க, டிராஃபிக் கண்ட்ரோலுங்க, அனைத்து ஃபீச்சர்ஸும் வந்து அடாஸில் இருக்கிற அனைத்து ஃபீச்சர்ஸும் வந்துருங்க. வண்டியோட கன்சோல் பார்த்துட்டீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் 3 விதமாக நம்ம மாற்றிக்கலாம். காமிக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி நம்மளே செட் பண்ணிக்கலாங்க. ஸ்டீரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல் வந்துருங்க. வாய்ஸ் கண்ட்ரோல் வந்துருங்க. அடாப்டிவ் க்ரூஸ் டிரைவும் வந்துருங்க உங்களுக்கு. இதில் புஷ் பட்டன் ஸ்டார்ட் வந்துருங்க உங்களுக்கு. ஆட்டோ கிளைமேட்டிக் ஏசி டியூவல் ஜோனோட வந்துருங்க. ஏசி வேற லெவலுக்கு கூலிங் கிடைக்குங்க. HD ரிவர்ஸ் கேமரா என்ன கிளாரிட்டின்னு பாருங்க உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா சுவிச்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் வர மாதிரி சுவிச்சஸ் வருங்க பாருங்க. வேற லெவலில் இருக்குங்க உங்களுக்கு. இதில் டிரைவிங் மோட்ஸ் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 வகையாக கொடுத்துருப்பாங்க. ஜிப், ஜாப், ஜூம், அந்த கஸ்டம், இந்த 4 டைப்பான டிரைவிங் மோட்ஸ் வந்துருங்க. ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டீசல் வண்டிங்க. இது ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தான டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த வண்டியில் கண்டிப்பாக கிடைக்குங்க. மகேந்திரா XUV 700 பொறுத்த வரைக்கும். இங்கே பாருங்க, இந்த சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இந்த சுவிட்ச் டச் ஸ்க்ரீன் தான் இருந்தாலும் இங்கிருந்தே இதை நம்ம எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். டோட்டல் வண்டியோட இன்ஃபோ அனைத்துமே நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியுங்க. வாரண்டி புக் வந்துருங்க உங்களுக்கு. ஸ்பேர் கீயும் அவைலபிளுங்க, அதுவும் வந்துருங்க உங்களுக்கு. நல்ல ஹியூஜான லெதர் ஃபினிஷ் டேஷ்போர்டு வந்துருங்க உங்களுக்கு. நல்லா அழகாக இருக்குது பாருங்க உங்களுக்கு. ரிச் ராயல் லுக் கொடுக்குதுங்க உங்களுக்கு இந்த வண்டி பொறுத்த வரைக்கும். இங்கே ஒரு ஏமியன்ட் லைட் வந்துருங்க உங்களுக்கு. இதில் SOS பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளைட்டில் வர மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஆக்சிடென்ட் டச் வந்துடக்கூடாதுக்காக உள்ளே கொடுத்துருக்காங்க. ஆட்டோ ஆன் ஆஃப் வந்துருங்க உங்களுக்கு. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்துருங்க உங்களுக்கு. ஆட்டோ ஹில் ஹோல்ட் அசிஸ்டும் வந்துருங்க. வண்டியோட செகண்ட் ரோ பாருங்க, நல்லா ஹியூஜாக இருக்குது. நல்ல தை சப்போர்ட் ரொம்ப நல்லாவே இருக்குங்க உங்களுக்கு. ரெக்லைனரோட வந்துருங்க உங்களுக்கு. ரியர் ஏசியும் வந்துருங்க உங்களுக்கு. சார்ஜிங் பாயிண்ட்டும் வந்துருங்க உங்களுக்கு. இதில் வண்டியோட ரியர் வியூ பாருங்க. XUV 700 AX7 உங்களுக்கு. HD ரிவர்ஸ் கேமரா வந்துருங்க. ரிவர்ஸ் சென்சாரும் வந்துருங்க. தேர்ட் ரோ பாருங்க, இதுக்கு ரியர் ஏசி வந்துருங்க உங்களுக்கு. கூலிங் கடைசி ரோ வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே கவர் ஆகுங்க. இது ஒன்றும் இந்த ரோ யூஸ் பண்ணவே இல்லைங்க அவங்க. ஆஃப்டர் தேர்ட் ரோ உங்களுக்கு இவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இதில் பாருங்க உங்களுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணவே இல்லைங்க. கம்பெனி கூட வந்தது அப்படியே மொத்தமாக இருக்குதுங்க. யூஸ் பண்ணவே இல்லைங்க. எல்லா ஐட்டம் அப்படியே ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்லேருந்து அனைத்தும் அப்படியே இருக்குதுங்க. ஸ்டெப்னி பார்த்தீங்கன்னா அன்யூஸ்டுங்க. வண்டி கூட வந்து அப்படியே இருக்குங்க. அண்டர்சேஸ் காமிக்கிற பாருங்க. அண்டர்சேஸ் கோட் பண்ணியிருக்காங்க. கம்பெனியோட அண்டர்சேஸ் கோட்டுங்க. லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பருங்க. எந்த விதமான அரெஸ்ட் எதுவுமே இருக்காதுங்க பாருங்க. வண்டி சூப்பராக இருக்குங்க. பிராண்ட் நியூ கண்டிஷனுங்க. வண்டியோட லெஃப்ட் சைடு வியூ பாருங்க, எவ்வளோ மாசிவாக இருக்குதுன்னு பாருங்க உங்களுக்கு. 7 சீட்டர் வண்டிங்க உங்களுக்கு. ரொம்ப லாங்காக இருக்குங்க. உங்களுக்கு ஒரு நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. எந்த விதமான ஸ்க்ராட்ச் டென்ட்டு ஒரு சிங்கிள் பெயிண்ட் டச்சப்புங்க எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாதுங்க.
பிராண்ட் நியூ தாங்க. நீங்கள் இது வேறு பழசு அப்படியெல்லாம் சொல்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாதுங்க. XUV 700 ரெடி ஃபார் த ரஷ். வாங்க நம்ம புது வண்டியோட புது இன்ஜின் ரூம் பார்க்கலாங்க. வண்டியோட இன்ஜின் ரூம் பாருங்கள், வாரண்டியோட இருக்குங்க. முக்கியமான விஷயமே அதுதானுங்க. எம்ஹாக்கோட 2.2 லிட்டர் டீசல் ஆட்டோமேட்டிக் இன்ஜின். உங்களுக்கு அந்த மார்க்கிங் வண்டி கூட புது வண்டி கூட வர மார்க்கிங் அனைத்துமே அப்படியே இருக்குது பாருங்கள். மைலேஜ் வந்து நேற்றுக்கு நாங்கள் ஓட்டி பார்த்துட்டேங்க, 16 ஷூராகவே கிடைக்குதுங்க. இது பார்த்துட்டிங்கன்னா 200 bhp வந்துருங்க. கிட்டத்தட்ட 400 Nm டார்க் பவர் வந்துருங்க. ஒரு சூப்பரான பவர்ஃபுல்லான டிரைவ் வித் ரொம்ப ஸ்மூத்தாகவே இருக்குங்க. உங்களுக்கு இன்ஜின் ரூம் பாருங்கள், ஷோரூமில் புது வண்டி என்ன இருக்கோ அதே தாங்க. நம்ம வண்டி புது வண்டி தாங்க பாருங்கள். நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரா XUV 700 AX7 ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டீசல் வண்டிங்க. 2023 மாடலுங்க. லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பருங்க. சிங்கிள் ஓனர்ஷிப்புங்க. 39,000 கிலோமீட்டர் மட்டுமே ஓடி இருக்கு. ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் இருக்காடுங்க. 3 ஃப்ரீ சர்வீஸ் முடிச்சு இப்போ 4வது சர்வீஸ் இப்போ தாங்க போயிட்டு வந்திருக்கு. அடுத்து 10,000 கிலோமீட்டருக்கு அப்புறம் நீங்கள் சர்வீஸ் பண்ணால் போதுங்க. டயர்ஸ் எல்லாமே வந்து MRF 100 டயர் போட்டிருக்கு. அடுத்து 40,000 கிலோமீட்டருக்கு உங்களுக்கு டயர்லாம் மாற்ற வேண்டியது இல்லைங்க. ஷோரூம் கண்டிஷனில் ஓவரால் வண்டி எல்லாமே பார்த்துருப்பீங்க நீங்கள். இந்த வண்டிக்கு லோன் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா ஃபுல் லோன் 100% லோன் அவைல் பண்ணி கொடுத்துக்கலாங்க. டயர்ஸ் 4மே பார்த்தீங்கன்னா வண்டி கூட வந்த டயர் தாங்க. போட்டிருக்குங்கிற வார்த்தையை சொல்லிட்டு தவறுங்க, அப்படி கிடையாது. வண்டி கூட வந்த டயருங்க. MRF 100 டயருங்க. உங்களுக்கு 39,000 கிலோமீட்டர் மட்டுமே ஓடி இருக்குதுங்க. இன்னும் 40,000 கிலோமீட்டர் ஓடலாம். அந்த டயர் ஆக்சுவலாக 80,000 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம சேஞ்ச் பண்ணவே வேண்டியது இல்லைங்க. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா புது வண்டிங்க. இப்போ மற்றவங்கெல்லாம் போட்டிருக்க ரேட்டு எல்லாமே கம்பாரிசன் தாராளமாக செக் பண்ணி பாருங்க. நம்ம ரேட்டு தான் பெஸ்ட் ரேட்டாக இருக்குங்க உறுதியாகவே. இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 21,88,000 கேட்குறாங்க. வண்டி பார்க்கணும் கோவை மாவட்டம் சூலூர் வரணுங்க. கால் பண்ணுங்கள் இல்லை மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.